நடிகை சாய் பல்லவி அப்படின்னு யோசிச்சாலே அவங்களோட நேச்சுரலான முகம், முடி இதெல்லாம் தான் நம்ம மனசுல வரும். 10 வருஷமா இண்டஸ்ட்ரியில இவ்ளோ இயல்பா அவங்கள கேரி பண்ணிட்டு கொண்டு போறது கண்டிப்பா சின்ன விஷயம் கிடையாது. மேக்கப்பே இல்லாம தொடர்ந்து படங்கள் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு தனி தைரியமே வேணும். ஆனா இந்த தைரியம் அவங்களுக்கு சடனா வந்தது கிடையாது. அவங்க சினிமால நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிம்பிள்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ்னால அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. என்ன மூஞ்சி இப்படி இருக்கு, என்ன மூஞ்சில இவ்ளோ பிம்பிள்ஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இவங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி நிறைய கிரீம்ஸ் யூஸ் பண்ணி கூட பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க முதல் படம் மலையாளம்ல பிரேமம் ரிலீஸ் ஆனப்போ அதுல ரொம்ப நேச்சுரலா தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. எந்த விதமான மேக்கப்புமே இல்லாம தான் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்துச்சு. சாய் பல்லவியை அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணாங்க. இவ்வளவு நாள் மேக்கப் போட்டு ஒரு ஹீரோயினை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அது வரைக்கும். ஆனா இந்த படத்துல ரொம்ப நேச்சுரலா நம்ம டெய்லி எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் சாய் பல்லவியும் காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல அவங்களை எல்லாருமே ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சாய் பல்லவிக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அவங்களோட முதல் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே கேட்கிற ஒரு குவெஸ்டின் என்னன்னா, நீங்க என்ன உங்க ஸ்கின்னுக்கு பண்றீங்க, என்ன உங்க ஹேருக்கு பண்றீங்க, எப்படி இப்படி க்ளோவா இருக்கு உங்க ஸ்கின்? இதுதான் எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி. எல்லாரும் சொல்ற போல ஸ்கின் கேர் எதுவுமே நான் பண்ண மாட்டேங்க, இதுதான் அவங்க கொடுத்த பதிலும். ஆனா நேச்சுரலா வீட்லயே கிடைக்கிற சில பொருட்கள் வச்சு அவங்க ஸ்கின் கேர்லாம் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? பிம்பிள்ஸ் வரும்போது கண்டிப்பா மஞ்சள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கேயும் மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாம தேன், தயிர் இது மாதிரி நமக்கு டெய்லி கிடைக்கிற பொருட்கள் தான் அப்பப்ப அவங்க அப்ளை பண்ணிக்கிட்டு வராங்க. இதுதான் அவங்க க்ளோயிங் ஸ்கின்னோட சீக்ரெட். அடுத்தது முக்கியமா அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எப்படி உங்களுக்கு இவ்வளோ அழகா அடர்த்தியான நீளமான முடி இருக்கு, நீங்க என்னதான் பண்றீங்க? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? வாரத்துல 2 இல்லைன்னா 3 வாட்டி கண்டிப்பா கோகனட் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முடி சீக்கும் போது சீப்பு வச்சு முடி சீக்காம கையில தான் அவங்க சிக்கு எடுப்பாங்க. சீப்புல சிக்கு எடுக்கும் போது முடி உடஞ்சு போகும். அதுவே நம்ம கையில சிக்கு எடுத்தா அந்த விதமான பிரச்சனைகள்லாம் வராது. அது அவங்களுக்கு ரொம்பவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வெளியே இவ்வளவு விஷயங்கள் நம்ம பண்ணாலும் உள்ள சாப்பிடுற விஷயத்துல நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா வெளியே பண்றதுல எல்லாம் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. இப்ப அவங்க ஸ்கின் கேர் சீக்ரெட், அவங்களோட ஹேர் கேர் சீக்ரெட் எல்லாம் ஷேர் பண்ணாங்க இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, சாய் பல்லவி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப ஹெல்த்தியான டீசென்டான லைஃப் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. டெய்லி அவங்க நிறைய தண்ணி குடிப்பாங்க. அதுவே அவங்க ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே நிறைய விஷயங்கள் பண்றோமோ அதே மாதிரி இன்டேக்கும் ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம அவங்க காலையில எழுந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு 1 ஹவருக்கு மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஈவினிங் ஆனா பேட்மிண்டன் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாலே நம்மளோட பாடி ஃபுல்லா ஹெல்த்தியா இருக்கும். நம்ம பாடி ஹெல்த்தியா இருந்தாலே அது நம்ம ஃபேஸ்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபேஸ் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து கொஞ்சம் ஸ்கின் கேர், கொஞ்சம் ஹேர் கேர்லாம் பண்ணோம்னா நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா வெளியே நமக்கு தெரியும். இவ்வளவு வருஷத்துல சாய் பல்லவி இன்னொரு விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க. எந்த விதமான ஃபேர்னஸ் ஆட்லயும் அவங்க நடிக்க மாட்டாங்கன்னு அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவங்க கொடுத்திருந்தாங்க. என்ன தெரியுமா? சாய் பல்லவியோட தங்கச்சி பூஜா சாய் பல்லவியை விட கொஞ்சம் கலர் கம்மியா தான் இருப்பாங்க. அதனாலே சின்ன வயசுல இருந்து பூஜாக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கு. நம்ம ஏன் அக்கா மாதிரி இல்ல, நம்ம ஏன் அக்காவோட கலர் இல்ல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீ வெஜிடபிள் சாப்பிடு கலர் வரும், இந்த மாதிரி நிறைய பூஜாக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த வெஜிடபிள் சாப்பிடுறது மட்டும் இல்லாம சாய் பல்லவியோட தங்கச்சி எல்லா விதமான கிரீம்ஸ், ஃபேர்னஸ் கிரீம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாங்க கலர் ஆகணுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக. அந்த சமயத்துல சாய் பல்லவிக்கு இது ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. கலரை நம்ம எதுக்கு இவ்வளவு குளோரிஃபை பண்ணணுங்கிற ஒரு தாட் வந்ததோடயே ஸ்ட்ரிக்டா ஃபேர்னஸ் ஆட் பண்ணவே மாட்டாங்கன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு பேட்டியில அவங்களோட ஸ்கின் கேர் என்னன்னு கேட்டப்போ முதல் தடவையா சாய் பல்லவி ஒரு பதில் கொடுத்தாங்க. ஹீலியோ கேர், அந்த ஆரஞ்சு டேப் இருக்கிறது அதுதான் அவங்க யூஸ் பண்றாங்கன்னு சொன்னாங்க. சோ அப்ப அதுதான் உங்களோட ஸ்கின் கேரோட சீக்ரெட்டான்னு கேட்டப்போ கூட அது நான் எப்பவுமே யூஸ் பண்றதெல்லாம் கிடையாதுங்க, எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன்னு ஒரு பதிலும் கொடுத்தாங்க. அவங்க சொன்னதும் போதுமே எல்லாரும் ஓடி போய் கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க எதுதான் அந்த சன்ஸ்கிரீன். அந்த டேல மோஸ்ட் சர்ச்ட் திங்கே இதுதான் இருந்துச்சு தெரியுமா? ஸோ அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பேசணும் இல்லையா? ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது தான் அவங்க எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம். காலையில் எழுந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க, விளாடுங்க, சாப்பிடுங்க நல்லா. உங்கள் பாடிக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம அழகாக ஹெல்த்தியாக காட்டணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.